மாற்றம் ஒன்றே மாறாது. கஷ்டப்படுறதே நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். பல பேருக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் நம்ம கிட்ட தங்கலையேங்கிற ஒரு குறை இருக்கும். பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனா எப்படி செலவு பண்றோம் பல பேருக்கு தெரியவே தெரியாது. பணத்தை மதிச்சா நமக்கு பணம் சேரும். பணத்தை உதாசீனம் பண்ணா பணம் நமக்கு சேரவே சேராது. நெகட்டிவ் எனர்ஜியை இழுக்கிற தன்மையா மாறிடும். ஏன்னா அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு சொல்றேன்னா, கண்ணாடிங்கிறது சுக்கிரன், உப்புங்கிறது மகாலட்சுமி. இந்த வெளியில பண்ற மாற்றமும் நம்ம உள்ளார பண்ற மாற்றமும் இந்த பணம் நம்ம கிட்ட சேர்றத 100% நமக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யப பி ராம்குமார். இது நம்ம டிவைன் வேதா சேனல். மாற்றம் ஒன்றே மாறாதது. என்னடா இது தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாம ஏதாவது சொல்றானே அப்படின்னு பாக்குறீங்களா? சொல்றேன். பொதுவா நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்படுறதே நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். காலையில அவசரமா ஓடுறோம், ஏதோ அந்த நேரத்துக்கு சாப்பிட்றோம், ஆபீஸ்ல போய் ரொம்ப கஷ்டப்படுறோம், சம்பாதிச்சுட்டு வரோம். பல பேருக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் நம்ம கிட்ட தங்கலையேங்கிற ஒரு குறை இருக்கும். என்னடா இப்பதான் சம்பளம் வாங்கணும், அதுக்குள்ளார எங்க போச்சுன்னே தெரியல, இப்ப இந்த செலவுக்கு என்ன பண்றது, அந்த செலவுக்கு என்ன பண்றதுன்னு நம்ம யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனா எப்படி செலவு பண்றோம் பல பேருக்கு தெரியவே தெரியாது. வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணாம அப்படியே வாங்கி போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போனா அதை வேணுமா வேணாமான்னு யோசனை பண்ண மாட்டாங்க, வாங்கிட்டு வீட்டுல வச்சிருவாங்க. அதனால பணத்தை மதிச்சா நமக்கு பணம் சேரும். பணத்தை உதாசீனம் பண்ணா பணம் நமக்கு சேரவே சேரும். அதனால பணத்தை எப்படி செலவு பண்றதுன்னு நம்ம திட்டமிடணும். ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிங்க. இந்த பொருள் நமக்கு வேணுமா, இந்த பொருள் வாங்கினா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோமா, அப்படி யூஸ் பண்ணனா அந்த பொருளை வாங்காதீங்க. அப்படி மிச்சம் பண்றும் போது ஆட்டோமேட்டிக்கா பணம் நம்ம கிட்ட சேர ஆரம்பிக்கும். இந்த பரிகாரம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா இது நமக்கு தெரிஞ்ச பரிகாரம் தானே அப்படின்னு சொல்லி கடந்து போயிடாதீங்க. கடைசி வரைக்கும் கேளுங்க. அதுல ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம பண்ண போறோம். அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, உப்புல கிராம்பு, பச்சைக்கல் பூரம், பட்டை லவங்கம் இதெல்லாம் நம்ம ஒரு துணியில கட்டி வச்சு நம்ம பீரோலையோ இல்ல கல்லாப்பெட்டிலையோ வைப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா துணியில கட்டி வைக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, நாளடைவுல அந்த துணி நெகட்டிவ் எனர்ஜிய இழுக்கிற தன்மையா மாறிடும். ஏன்னா துணிக்கு நெகட்டிவ் எனர்ஜிய ஈஸியா இழுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனால நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா, ஒரு சின்ன கண்ணாடி பவுல் எடுத்துக்க போறோம். அந்த பவுல்ல கல்லுப்ப 3/4 இருக்கிற மாதிரி நம்ம நிரப்பிக்க போறோம். அதுல பச்சைக்கல் பூரம் 2, கிராம்பு 2, பட்டை லவங்கம் இத 3ஐயும் போட்டு, இது நம்ம வீட்டோட வடக்கு மூலையில யாருக்கும் தெரியாம வைக்கணும். அதே மாதிரி நீங்க வியாபாரம் பண்ற இடத்துலயும் வடக்கு மூலையில யாருக்கும் தெரியாம, மத்தவங்க கண்ணுக்கு படாம இத வைக்கணும். இப்படி வச்சோம்னா 100% அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு சொல்றேன்னா, கண்ணாடிங்கிறது சுக்கிரன், உப்புங்கிறது மகாலட்சுமி. சுக்கிரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி. அதே மாதிரி
பச்சை கற்பூரம், கிராம்பு, இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் குபேரனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள். மகாலட்சுமி, சுக்கிரன், குபேரனுக்கு பிடிச்ச பொருள். இதில் 3 ஒன்னா கம்பைன்ட் ஆகும்போது அது நமக்கு அபரிதமான பலனை கொடுக்கும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயம்லாம் இருக்கு. இத நம்ம எடுத்துக்கிற கண்ணாடி பவுல் எந்த கீறலும் இருக்கக்கூடாது, எந்த டேமேஜும் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு புதுசா வாங்கிக்கோங்க. வீட்லயே இருந்து நல்லா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க புதுசா வாங்கிக்கோங்க. இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை அந்த உப்பை, அந்த கிராம்பு இதெல்லாம் மாத்தணும். மாத்திட்டு புது உப்பு, புது கிராம்பு இதெல்லாம் போட்டு திருப்பி நம்ம அதை பண்ணணும். இது பண்ணும்போது நமக்கு உப்பு கரையுமே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வேண்டாம். உப்பு நெகட்டிவ் எனர்ஜியை இழுக்க இழுக்க அது கரையதான் செய்யும். கரைஞ்சா நல்லதுதான், பயப்பட வேண்டாம். உப்புக்கு நெகட்டிவ் சக்தியை இழுக்கிற ஆற்றல் இருக்கு. அப்படி இழுக்கும் போது நம்ம வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் சக்தி எல்லாம் போயிடும். பாசிட்டிவ் சக்தி நம்ம வீடு ஃபுல்லா நிரம்பிடும். இது ஒண்ணு. 3வது, பெண்கள் மாதவிடா இருக்கும்போது அதை தொட்டோ அதை பக்கத்துல போயோ அதை மாத்தியோ பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பண்ணும்போது 100% பணம் நம்ம வீட்டுல தங்கும். இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அது இந்த வெளியில பண்ற மாற்றமும் நம்ம உள்ளார பண்ற மாற்றமும் இந்த பணம் நம்ம கிட்ட சேர்றத 100% நமக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும். நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த மாதிரி பல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.